ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. வேசியின் சிநேகம். வேசியாய் ஒரு வாழ்க்கை நடத்தினவள் யாரோடு சிநேகமாய் இருக்க வேண்டும் என்ற தெளிவை உள்ளவளாய் இருந்ததினால் அவளுடைய ஜீவன் மட்டுமல்ல, அவளை சார்ந்தவர்களுடைய ஜீவனும் காப்பாற்றப்பட்டது. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவர் உங்களோடு இடைபடுகிறார். இருதயத்தை திறந்து கவனமாய் செவி கொடுப்பீர்களாக. எபிரேயர் நிருபம் 11வது அதிகாரம் 31வது வசனம். எபிரேயர் 11:31. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தாள். கீழ்ப்படியாதவர்களோடு தன்னுடைய ஐக்கியத்தை வைக்க விரும்பாத ராகாப் தேவனுடைய ஜனத்தோடு தன்னுடைய ஐக்கியத்தை வைக்க தெளிவுள்ளவளாய் காணப்பட்டாள். இந்த நாட்களிலும் இந்த நேரத்திலும் கூட உன்னுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது, எப்படிப்பட்டவர்களோடு இருக்கிறது என்பதிலே நீ தெளிவாய் இருக்க வேண்டும். அருமையான பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தை ஒரு மனிதனை இந்த பூமியில் உருவாக்குவதற்கு பயன்படுத்துகிற முறை கீழ்ப்படிவாய் இருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. கீழ்ப்படிவு நாம் அடிமைத்தனத்துக்கு அடையாளம் அல்ல, அன்பிற்கு அடையாளமாயிருக்கிறது, நேசத்துக்கு அடையாளமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில் வந்ததற்கு காரணம் அவர் பிதாவை நேசித்தது மட்டுமல்ல, பிதாவுக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய சித்தத்தை நான் செய்கிறேன் என்று தேவனாய் இருந்தவர், தேவத்துவத்துக்கு சமனானவர், அவர் தன்னை கீழ்ப்படிக்கிறார், தன்னை கீழ்ப்படிவுக்கு உட்படுத்துகிறார். ஆகவே அவர் சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்திருந்தார். ஆகவே இந்த நாட்களிலே கீழ்ப்படிவை குறித்த சரியான ஒரு அறிவு தேசத்திலே ஜீவனை காக்கவும் எழுப்புதலை கொண்டு வருவதற்கு ஏதுவானதாக இருக்கிறது. ராகாப் அவள் தேவ ஜனங்களோடு தான் ஐக்கியப்பட்டு அவர்களோடு கூட தன்னுடைய சிநேகிதத்தை வெளிப்படுத்தினதினாலே அவள் காக்கப்பட்டாள். வேசி என்று எல்லாராலும் அறியப்பட்டு அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு பட்டத்தை சூட்டியிருந்தார்கள். ஆனால் அது கடந்த காலமாக அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கத்தக்கதாக அவள் தேவ வசனத்துக்கு கீழ்ப்படுகிறாள். தேவ ஜனங்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறாள். தேவ ஜனங்களை அவள் இனம் கண்டு கொள்ளுகிறாள். யார் கர்த்தருடைய பிள்ளை, யார் உண்மையாக கர்த்தரை நெருங்குகிறார்கள், யாருடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ச்சி இருக்கிறது, யார் புறம் கூறாமல் கோல் சொல்லாமல் பிறரை பற்றி தீங்கு நினைக்காமல் தீங்கு பேசாமல் நல்ல எண்ணங்களோடு இருக்கிறார்களோ அவர்களோடு ஐக்கியப்பட்டுக் கொள்ளுங்கள். சண்டைக்காரரோடும் கோள்காரரோடும் முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களோடும் வம்பு வாது வீண் பேசுகிறவர்களோடும் நாம் ஐக்கியம் வைக்க கூடாது. ஏனென்றால் நம்முடைய ஐக்கியம் நம்முடைய ஜீவனுக்கு ஆபத்தாக மாறிவிடும் அல்லது ஜீவனுக்கு நன்மையாக மாறிவிடும். நீங்கள் இந்த நேரத்தில் என்னுடைய வசனத்தை கேட்கிறீர்கள். கர்த்தருடைய திவ்ய வார்த்தைக்கு என் மூலமாக நான் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். ராகாப் சேதம் அடையாதிருந்தாள். அவளுடைய சேதம் ஏதோ சாதாரணமாக ஏற்பட்டு அவள் தப்பிவிடத்தக்கது அல்ல. மரணத்துக்கு ஏதுவான ஒரு சேதத்திலிருந்து அவள் தப்புகிறாள் என்றால் அவளுடைய சரியான கீழ்ப்படிவு சரியான நபர்களோடு இருந்திருக்கிறது, சரியான மக்கள் கூட்டத்தோடு இருந்திருக்கிறது. இந்த நேரத்திலும் கூட உங்களுடைய இணைப்பு யாரோடு இருக்கிறது, அது உங்களுக்கு மட்டுமல்ல உங்களை சார்ந்தவர்களுக்கும் மிகுந்த ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும். தேவனுக்கு முன்பதாக அவருடைய பரிசுத்த வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். தவறான ஐக்கியங்களை, தவறான தொடர்புகளை, தவறான இணைப்புகளை விட்டு இந்த நேரத்தில் வெளியே வரும்படி ஆவியானவர் சொல்லுகிறார். சத்தத்துக்கு கீழ்ப்படிவீர்களா? தேவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.